எந்த ஒரு தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் அமைச்சர்கள் பதவியில் இருந்த வரலாறு உண்டா? ஒரு மந்திரி சபைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களின் மந்திரி சபைக்கு உண்டு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். 5 ஆண்டு காலம் அவரால் அமைச்சராக பதவி தொடர முடிந்ததா? பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இன்று அமைச்சராக அவர் இருக்கிறார்களா? ஊழல் வழக்காலும் சிறைக்கு சென்று ஒரு தமிழக அமைச்சர் பதவி இழக்கிறார் என்றால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவை தான். ஒரு கோர்ட் ஆர்டரை மதிக்கக்கூடிய அரசா இது? ஒரு தரப்பு உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மேல்முறையீடுக்கு போவார்கள். 2 பெஞ்ச் நீதிபதிகள் கொண்ட தரப்பு நீதி தீர்ப்பு சொல்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத அரசுகள். இவர்கள் எழுதி கொடுப்பதெல்லாம் படிப்பதற்கு, சட்டமன்றத்தில் படிப்பதற்கு ஆலன் ரவி என்ன யூடியூபர்களா? இல்லை திமுக RS பாரதி போன்றவர்களா? சபாநாயகர் பதவிக்கு தகுதியற்றவர் இந்த அப்பாவு. கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நூற்றாண்டில் மாநிலத்தில், இந்த பாரத தேசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்குதான்னா மேப்பில் வரைபடத்தில் தான் தேடி பார்க்கணும், இல்லை விக்கிபீடியாவில் போய் தான் தேடி பார்க்கணும். தகரட்டப்பா கண்டுபிடிப்பதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் வந்ததா, இல்லை கம்யூனிஸ்ட் வந்த பின்பு தகரட்டப்பா கண்டுபிடிக்கப்பட்டதா? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கெமிக்ஸ் என்ற ஒரு போதை மதுபானங்களில் தயாரிக்கும் DR பாலுவுக்கும் தொழில்துறை அமைச்சராக இருக்க TRP ராஜா குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறேன்னு. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் அமைப்பு சாரா தென் சென்னை மாவட்ட தலைவர் திரு திகில் வெங்கடேஷன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தார். அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பல கேள்விகளை மோடி அவர்களை நோக்கி எழுப்பியிருந்தாங்க. அதாவது என்றைக்குமே NDA அப்படின்ற கூட்டணி தமிழ்நாடு உடைய முதுகில் தான் குத்திருக்கு, பிட்ரே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் எங்களுக்காக எந்த நலத்திட்டமும் தரல அப்படின்ற பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதில்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் மோடி அவர்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற வார்த்தையை உபயோகிச்சிருந்தார். அதற்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெல்லாம் நுழையிலையோ அந்த மாநிலம் எல்லாமே நல்லா இருக்குது, தமிழகமாக இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் வளர்ச்சியில் நல்லாவே இருக்குது. ஆனால் நீங்கள் டபுள் சர்க்காரில் இருக்க ஊபி இந்த மாதிரியான இடங்கள் தான் இன்னும் வளர்ச்சி பெறாமல் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இல்லை, முதல்வர் ஒரு தடவை பிரதமருக்கு அறிக்கை கொடுக்கும் போது கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும், தனக்கு அந்த தகுதி இருக்குதான்னு முதல்வர் பார்க்கணும். ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தாலும் அகில உலகமெல்லாம் போற்றும், உலக நாடுகளெல்லாம் முதன்மை தலைவராக இன்று இருக்கும். எந்த இடத்தில் போர் முகங்கள் சூன்று மேகங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் அது ஒரு மக்களோடு உயிர் பலி இல்லாத ஒரு சமத்துவமான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் அவர்களை வருகையை பற்றி தமிழக முதல்வர் பேசுகிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நீங்கள் பிரதமர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பு அவர் ஃப்ளைட் ஏறிய மாநிலம் திருவனந்தபுரம், கேரளா. அங்கு ஒரு மேயரை கைப்பற்றி விட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன தேதியில் இந்த மாநிலத்தில் இந்த மேயரை நீங்கள் கைப்பற்றி விட்டால் 25 நாட்களுக்குள் மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு 23வது நாள் அந்த திருவனந்தபுரத்தின் மேயர்கள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு தமிழகம் வந்திருக்கிறார். தமிழகத்துக்கு என்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும். பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து என்றுமே பின்வாங்கியது கிடையாது. இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்யவில்லை என்று சொல்வது இயலாதவர்கள் சொல்லக்கூடியதை தான் இன்று முதல்வரும் அவர்கள் கூட இருக்கிற அமைச்சர்களும் சொல்லுகிறார்கள். என்ன செய்யலை? வந்தே பாரத் ரயில் திட்டமாக இருக்கட்டும், எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருக்கட்டும், மெட்ரோ ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும், சிறு குறு விவசாயிகளுக்கு திட்டமாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் நிதிகள் ஒதுக்கப்படாமல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்? அவங்க எல்லாத்துக்குமே எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு தான் சொல்லுங்கள். ஸ்கூல் PM ஸ்ரீ அந்த இது விஷயமா இருக்கட்டும், அது கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ கேட்டோம், அதுக்கு எங்களுக்கு இன்னும் சாங்ஷன் கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி எங்களை வஞ்சிக்கிறீங்க தமிழகத்தை அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு பத்திரிகை துறையிலேருந்து கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது, உங்கள்கிட்ட பொய்யை நாங்கள் பதிய வைக்க முடியாது. கோயம்புத்தூர் மெட்ரோ என்ன திட்டம்? கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டாங்க. ஆட்டோவில் போகிறதுக்கும் மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கும் ஒரே அளவு தான். இதுதான் அவங்களுடைய அறிக்கை கொடுத்தாங்க. மதுரைக்கு என்ன கேட்டாங்க? அங்கே இருக்கிற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அந்த பிளேஸ் முதல் கொண்டு அதில் இடிபாடுகள் சிக்குன்றாங்க. நீங்கள் சரியான ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தா அவங்க ஏன் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க? உங்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு தெளிவான பாதை கிடையாது.
நீங்கள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது வந்து இவங்க பழி சுமத்துறாங்கன்னா அந்த பழியை சுமக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் நாங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அறிக்கையில் தவறாக இருந்தது, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது நீங்கள் கல்வி திட்டத்தை சொன்னீங்க. கல்வி திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமையா இன்றைக்கி மாநில அரசுகளுக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறாங்க? ஒரு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அது. அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் மட்டும்தான் அந்த நிதியை கொடுக்கப்படும். எது திட்டமே வந்து நீங்கள் செயல்படுத்தாமல் பணம் கொடுனா எப்படி அது கொடுக்க முடியும்? மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு சரியான ஒரு இதை கொண்டுட்டு போகணும். அந்த திட்டம் என்ன? ஸ்டீஎம் திட்டம், பிரதமருடைய கல்வி திட்டம். அந்த திட்டத்திற்கு அந்த அமௌண்ட் ஒதுக்கப்பட்டு உள்ளது. நீங்கள் அந்த திட்டத்தை தான் நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் அந்த பணம் மட்டும் எப்படி உங்களுக்கு வரும்? தவறானது. மக்கள் மன்றத்தில் கொண்டு போகக்கூடியது தவறானது. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க நம்ம பிரதமருடைய வருகை எப்படி இருக்குதுன்னு. மிக அருமையாக உள்ளது. 26 எப்போ மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை எப்போது வெளியே அனுப்ப வேண்டும் என்றதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த படி எது என்றால் பாரத பிரதமர் அவர்களின் வருகை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களை ஒரு மேடையில் ஏற்றி இந்த மக்கள் மன்றத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியது. ஆனால் வைக்கிற குற்றச்சாட்டு 2021 பார்த்தோம் அப்படின்னா இதே கூட்டணி தான் வந்து 2026 எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக டிடிவி தினகரன் தான் உள்ளே இருக்காரு. அப்போ எப்படி இதை ஒரு மெகா கூட்டணி, மாபெரும் கூட்டணி, இது அமையும் டபுள் சர்க்கார்னு நீங்கள் சொல்கிறீங்க? போன தேர்தலில் இதே கூட்டணி வச்சு தான் தோல்வி தழுவினீங்க. இந்த தடவை அதே கூட்டணி தான். இல்லை என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டீங்க? போன தடவை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து அம்மையார் 5 ஆண்டு ஆட்சி முடிந்து மீண்டும் 5 ஆண்டு ஆட்சி தொடக்கத்தில் அம்மையார் அவர்கள் வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற பின்பு உடல்நலை மறை காரணங்களால் அவர் மறைந்த பின்பு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 4 ஆண்டு முடிந்து மறு எலெக்ஷன் 3வது தேர்தலை நாங்கள் சந்திக்கும் பொழுது ஏடிஎம்கே கூட நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு ஆட்சி முடிவில் தருவாயில் இருக்கிறது. இவர்களை எதிர்த்து நாங்கள் இன்று வாக்கு கேட்கிறோம். இவர்களுடைய அவலங்களை எதிர்த்து வாக்கு கேட்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இடி சம்மன் அனுப்புகிறது. தமிழக டிஜிபிக்கு வந்து கடிதம் எழுதப்படுகிறது. பல துறைகளில் ஊழல். பதவி மாற்றத்திற்கு 5 லட்ச ரூபாய் முதல் கொண்டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெறப்படுகிறது. அந்த திட்டத்தின் கான்ட்ராக்ட் கொடுப்பதற்கு லஞ்சம் பெறப்படுகிறது. பணியிடை மாற்றங்களுக்கு லஞ்சம் பெறப்படுகிறது. இது அனைத்தும் இடி நிர்வாகம் தமிழக டிஜிபிக்கு கடிதம் வழியாக வந்து ஒரு பொதுநல மனு கோர்ட்டில் தாக்கல் செய்த பின்பு, கோர்ட்டு ஆணையிட்ட பின்பு, கேள்வி கேட்ட பின்பு தமிழக அரசு நேற்று 2 நாட்களுக்கு முன்பு பதிவு செய்கிறது, நாங்கள் விசாரணையில் முதல் கட்டத்தில் இருக்கிறோம் என்று. எந்த ஒரு தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் அமைச்சர்கள் பதவியில் இருந்த வரலாறு உண்டா ஒரு மந்திரி சபைக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்களின் மந்திரி சபைக்கு உண்டு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். 5 ஆண்டு காலம் அவரால் அமைச்சராக பதவி தொடர முடிந்ததா? பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இன்று அமைச்சராக அவர் இருக்கிறார்களா? நீங்கள் சொல்லுங்கள். அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள். ஆனால் ஊழல் வழக்காலும் சிறைக்கு சென்று ஒரு தமிழக அமைச்சர் பதவி இழக்கிறார் என்றால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவை தான். இந்த அளவு மக்கள் மன்றத்தில் ஊழல் ஊழல் ஊழல். எந்த துறையில் ஊழல் இல்லை? செவிலியர்கள் கொரோனா காலத்தில் பாடுபட்டு மக்களுக்கு சேவை செய்தவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் 100 நாட்களை கடந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள், மாணவர்களுக்கு சமைத்து கொடுக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். தொகுப்பு ஊதியம் ஆசிரியர்கள் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். எந்த துறை இவர்களுக்கு இன்று அரசோடு இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்ட்ரத்தில் போடுறாங்க. இந்த மாதிரி அக்யூசேஷன் தான் வைக்கிறீங்களே தவிர கோர்ட்டு ப்ரூவ் பண்ணி யாருமே இன்னைக்கு தண்டனை இதில் கோர்ட்டோட தீர்ப்பே ஏற்றுக்கக்கூடிய அரசு தானே மேம். நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டா மட்டும் இந்த அரசு மதிக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஜெர்னலிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு கோர்ட் ஆர்டரை மதிக்கக்கூடிய அரசா இது? ஒரு தரப்பு உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மேல்முறையீடுக்கு போவார்கள். 2 பெஞ்ச் நீதிபதிகள் கொண்ட தரப்பு நீதி தீர்ப்பு சொல்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத அரசுகிட்ட போயிட்டு நாங்கள் மக்கள் மன்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு மக்கள் பாரத பிரதமர் அவர்களின் நலத்திட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கீகாரமாக இருக்கட்டும், மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று இன்றைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணி அதை நோக்கி நாங்கள் இன்று மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து 3 வருடமாக வந்து வெளிநடப்பு பண்ணுறார். அதாவது தேசிய கீதம் போடல அப்படின்ட்டும் அவங்க எழுதி கொடுத்துக்கிறத வந்து நான் படிக்க முடியாது, அது இங்கே நடக்கலை, ஆப்போசிட்டாக எழுதி கொடுக்குறது பல குற்றச்சாட்டுகளுமே வச்சுட்டு 3 வருஷமாக தொடர்ந்து ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஆளுநர் அப்படின்றவர் வந்து ஒரு கவர்னராக செயல்படாமல் பாஜகவுக்கு ஏற்றவாறு அவர் செயல்படுறார் அப்படின்றதுனால எப்போ நீங்கள் உங்கள் ஆளுநரை திரும்ப பெற போறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இல்லை, இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நூற்றாண்டில் மாநிலத்தில் இந்த பாரத தேசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்குதான்னா மேப்பில் வரைபடத்தில் தான் தேடி பார்க்கணும், இல்லை விக்கிபீடியாவில் போய் தான் தேடி பார்க்கணும். கேரளாவில் அவங்க தானே ஒரு மாநிலம் அது கூட இப்போ தேர்தல் வரப்போகிறது. நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் அங்கே திருவனந்தபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் மீதி இருக்கிற கூட்டணியில் வந்து ஒரு இடமே 2 இடமே தான் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. அந்த ஒரு மாநிலம் தான் மேப்பில் தேடும் போது உங்களுக்கு அந்த ஒரு இடம் கேரளான்னு காட்டப்படும். வேறு எங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை என்ன? நூற்றாண்டு கண்ட இயக்கம் அது. இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு கிடையாது. கேள்விக்கு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உண்டு, ஆனால் தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். தகரட்டப்பா கண்டுபிடிப்பதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் வந்ததா இல்லை கம்யூனிஸ்ட் வந்த பின்பு தகரட்டப்பா கண்டுபிடிக்கப்பட்டதான் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பதிய வைத்த வார்த்தைகள் இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் ஒரு நாட்டிலுடைய IAS IPS படித்து மேகாலயா திரிபுரா போன்ற 2 மாநிலத்தில் ஆளுநராக இருந்து உளவுத்துறையில் வந்து இந்த தேசத்திற்காக பாடுபட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி கவர்னராக இன்றைக்கு தமிழக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்றால், இங்கே நடக்கும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லை வெளி ஊடுருவல் கட்டுப்படுத்த வேண்டும், நம் பாரதத்தோடு ஒன்றி இந்த தேசம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆளுநர் ரவி அவர்களை மத்திய அரசு நியமித்தது. இவர்கள் எழுதி கொடுப்பதெல்லாம் படிப்பதற்கு, சட்டமன்றத்தில் படிப்பதற்கு ஆளுநர் ரவி என்ன யூடியூபர்களா இல்லை திமுக RS பாரதி போன்றவர்களா? காலம் மாறிவிட்டது. மக்களையோ கவர்னர்களையோ நீதித்துறைகளையோ மக்கள் மன்றத்தை ஏமாற்ற முடியாது. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். தமிழக அரசு, மாநில அரசு என்ன எழுதி கொடுக்கிறதோ அதை கவர்னர் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை, அனைத்து பழைய சட்டங்களே நீக்கப்படுது. இல்லை, சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சினா குறை நிறைகள்லாம் இருக்க தான் செய்யும், அதில் போய் ஆளுநர் அரசியல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் எதுக்கு அதில் அரசியல் பண்ணுறீங்கன்னு வைக்கிறாங்க. சபாநாயகர் பதவிக்கு தகுதியற்றவர் இந்த அப்பாவு. அமைச்சர்கள் பேசுவதை விட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பும் பொழுது அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லுவதை விட இவர்தான் அந்த துறையின் அமைச்சர் போல அனைத்து மந்திரி சபைகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர் அப்பாவு. இந்த பதவிக்கு தமிழக சட்டமன்றத்தில் பல தலைவர்கள், இன்று தினதந்தியின் அதிபராக இருந்த ஆதித்யநாத் போன்றவர்களெல்லாம், இன்று காளியப்பன் போன்றவர்களெல்லாம் அந்த பதவியை அலங்கரித்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இன்று அந்த பதவியை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அப்பாவு இருக்கிறார். அப்பாவு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. மரபு என்றால் பாலியல் குற்றச்சாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறது, புதிய முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, SC ST மக்களுக்கோட வன்கொடுமைகள் என்று வந்து வேங்கை வெயில் போன்ற ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரோட்டில் சுகி ஊழியர்கள், தினசரி அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் தொழில் செய்யும் பொழுது வெட்டப்படுகிறார்கள். வடமாநில தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தில் வெட்டப்படுகிறார்கள். அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. பெண்களின் செயின்கள் வழிபறிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி அதையெல்லாம் இவர்கள் எழுதி கொடுத்து விட்டால் ஒரு மாநிலத்தின் கவர்னராக இருப்பவர் இவர் கொடுக்க அறிக்கை படிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நடக்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தினசரி செய்தித்தாள்களில் வருகிறது. குற்றம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நடக்கும், நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதானே திமுக அரசு. என்ன நடவடிக்கை? ஒரு குற்றவாளியை போலீஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு நீதிமன்றத்திலிருந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு செல்லும் வழியில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் நேற்று நடந்தது. எப்படி நீங்கள் குற்றவாளி எடுப்பீங்க? நீதிமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளே தாக்குதல் நடத்தப்படுகிறது, நீதிமன்றத்துக்கு வெளியே தாக்குதல் நடத்தப்படுகிறது. என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் வழக்கறிஞரை ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தவர்கள்
போட்டு தாக்குனார்களே, அவர் நீதிமன்றத்தை நோக்கி ஓடினார்களே, அதற்குள்ள அறைக்குள்ளே சென்று தாக்கினீர்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள். நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஹைகோர்ட் வளாகத்தில் ஒரு நீதிபதி, ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? வார்த்தைக்கு வார்த்தை வெறும் பொய்களால் கட்டமைக்கப்படக்கூடிய அரசு தான் இந்த திராவிட அரசு. பெண்களுக்கு எதிராக நடக்க குற்றங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போது இப்போ தான் வந்து சட்டமன்றத்தில் போன இதில் வந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கதே வந்து முதலமைச்சர் அவர்கள் தான். முதலமைச்சர் சொல்கிறதெல்லாம் எங்கே மேம் நடக்குது? நடந்திருந்தால் தான் இந்த மாநிலம் நல்லா இருந்திருக்குமே. இந்த மக்கள் மீண்டும் விடியலை தேடுவாங்களே. எப்படா இந்த விடியல் போகணும் இருக்கிறாங்கன்னா வாயில் ஒரு சொல் அறிக்கையாக இருப்பது, எழுத்து வடிவத்தில் இருப்பது, கீழே கடைகோடி மனிதனுக்கு எந்த சட்டங்களும் பாதுகாப்பும் இல்லைங்களே. என்ன அவர் சொல்கிறாரு? எந்த துறை வந்து இன்றைக்கி செயல்படுதுன்னு சொல்லுங்கள். அவர் வார்த்தை முதல்வரோட வார்த்தைக்கு கட்டு பொம்மை முதல்வர் போல தானே இன்றைக்கி முதல்வர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து வாத்தியம் வாசிப்பவர்கள் 23ஆம் புலிகேசி போல தானே புகழ் பாடுறவங்கள தானே கூட இருக்கிறாங்க. ஒரு மாநாட்டை போட்டுறாங்க, ஒரு வெள்ளி சேரை கொண்டு போய் வச்சுட்டு அப்படி காலை தூக்கி போட்டு உக்காந்துடுறாங்க. அப்படியே மகளிர்களை உட்கார வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் இளைஞர்களை உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு ஒரு மாய தோற்றத்தை முதல்வரிடம் மறைக்கிறார்கள் இவர்கள். தொடர்ந்து போதை கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கூட்டத்தில் இருக்க வைகோ அவர்கள் தான் திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடைப்பயணம் போகிறாரு, இந்த போதையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் போகிறாரு, அவருடைய இதை கொடுக்குறாரு, ஆமாம் இது தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்போ அதில் எல்லாம் எந்த விதமான நடவடிக்கை எடுத்து இல்லை. வைகோ அவர்கள் நடைப்பயணம் வந்து பல நடைப்பயணங்கள் நடந்திருக்கிறார் இந்த தமிழகத்தில். ஆனால் இந்த நடைப்பயணம் அவர் எதை நோக்கி போகணும்னா டிஆர் பாலு வீட்டை நோக்கி போகணும். மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிறாரு முத்துசாமி, வீட்டு வசதித்துறை மதுவிலக்கு அமைச்சராக இருக்கிறார். அவர் ஈரோட்டு இல்லத்தை நோக்கி பயணிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவியில் வகித்து கொண்டு 3-4 டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு வந்து ஓனராக இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் வீட்டுக்கு இவர் நடைப்பயணம் போகணும். ரோட்டில் நடைப்பயணம் போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருமானம் வரக்கூடிய டாஸ்மார்க்கை எப்படி போதை இல்லாத மாநிலத்தை உருவாக்க முடியும்? ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டம். யாரை ஏமாத்துறதுக்கு? நான் தான் அட்ரஸ் சொல்கிறேன்னு. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கெமிக்ஸ்ன்ற ஒரு போதை மதுபானங்களில் தயாரிக்கும் ஆள டிஆர் பாலுவுக்கும் தொழில்துறை அமைச்சராக இருக்க டிஆர்பி ராஜா குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறேன்னு கூகுளில் போட்டு தேட சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மது ஆலைகளுடைய நிறுவனர்களுடைய வீடு எதுன்னு பாருங்கள். அதெல்லாம் யாருடைய பெயரில் இருக்குதுன்னு பாருங்கள். அவரோட வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட சொன்னால் அந்த மதுவிலக்கு அமல்படுத்த முடியும். இவர் ரோட்டில் போய் யாரை ஏமாத்துறாரு? மதுவிலக்கு, தெருவுக்கு ஒரு மதுவிலக்கு, பள்ளிகள் அருகே மதுக்கூடங்கள், மருத்துவமனை அருகே மதுக்கூடங்கள், அங்கங்கே மதுக்கூடங்களை திறந்து வைத்து விட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டு வாங்கி அந்த பாட்டில் ரிட்டன் வாங்கினால் 10 ரூபாய் கொடுங்கள் என்று கோர்ட்டு ஆர்டர் கொடுத்து கூட இன்றைக்கி அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்குதுற நிர்வாகம். இவர் யாரை ஏமாத்துறதுக்கு நடைப்பயணம் போகிறாரு? அதுக்கு முதல்வர் போய் வாழ்த்து சொல்கிறாரு. மக்களை ஏமாற்ற முடியாது. 26 வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. மோடி அவர்கள் வந்து வந்த அந்த தருணத்தில் பார்க்குறோம், பாரிவேந்தன் அவரை வந்து ஸ்டேஜில் காணும், கூட்டணி கட்சியில் இருக்கவர் அப்படின்றப்ப பாரிவேந்தர் வெளில வந்து நான் முதல்ல வந்துட்டேன், எனக்கு காவல்துறை உள்ளே விடலைன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார். அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வராரு, அவரையும் குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டை பாஜக தரப்பில் வந்து வைக்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் 4 மாநிலங்கள் நடக்கும். மேற்கு வங்கம், தமிழகம், கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் நடக்கும். அதில் முதல் பொதுக்கூட்டத்தை சங்கோலி எழுப்பிய மாநிலம் தமிழகம். மதுராந்தகத்தில் பாரத பிரதமர் உலகமெல்லாம் அகிலமெல்லாம் போற்றும் செங்கோலை டெல்லி பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நட்டு இந்த தமிழ் மொழியை இதுவரை ஆட்சி அதிகாரம் வந்த பின்பு 12-13 மொழிகளில் மொழிபெயர்த்த பாரத பிரதமர். தேசிய ஜனநாயக கூட்டணி NTA தமிழகத்தில் ஒரு உருவம் பெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் கூட்டணி வந்து இன்னும் ஒரு 2 கட்சிகள் 3 கட்சிகள் வரலாம். அது இன்னும் ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும். ஒரு மிகப்பெரிய மக்கள் மன்றத்தில் நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம். முழுமையாக அதில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசனா அவர்கள் இருக்கிறார்கள், பாரிவேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள், ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள், பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள், இவர் நம்ம திருமாறன் அவர்கள் இருக்கிறார்கள். அனைத்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வைக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அவர்கள் இருக்கிறார்கள். அது அன்னைக்கு வந்து
ஒரு மிகப்பெரிய அந்த மொத்த தமிழகம்ன்ற மட்டும் உலகம், இந்த இந்தியாவே திரும்பி பார்த்தது மதுராந்தகத்தை நோக்கி தான். கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனங்கள் அணிவகுத்து நின்னது. மாபெரும் மக்கள்கான அனைத்து கட்சி கூட்டணி கட்சி தொண்டர்களும் மாற்றத்தை நோக்கி அவர்கள் தலைவர்கள் அணிவகுக்கிறார்கள் என்றால் அனைத்து தரப்பட்ட மக்களும் அந்த கூட்டத்தில் வந்தார்கள். மாபெரும் வெற்றி கூட்டணி அது. மக்கள் அலையலையாக வந்து நீங்கள் அனைத்து செய்தித்தாள்களும் பார்த்துருக்கலாம். அந்த கூட்டணி மக்கள் மன்றங்களில் கட்டாயம் அவர்கள் இல்லங்களில் சென்று அவர்கள் சின்னத்தில் வெற்றி பெற்று 26இல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா பாரிவேந்தர் அவர்கள் அதான் நான் வந்து தடுக்கப்பட்டார். எப்படி என்றால் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே 7-8 கிலோமீட்டருக்கு வந்து வாகனங்கள் வந்து முழுவதுமாக நெருக்கடியில் சிக்கப்பட்டது. அவர் அந்த திசையிலிருந்து வந்ததால் அவரோட வாகனம் வந்து தடுக்கப்பட்டது. அவர் மறுநாளே சொல்லிவிட்டார், மேடையிலே பாரிவேந்தர் அவர்களின் பெயரை கூட்டணி கட்சி தலைவர் என்ற ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் அவர்கள் வந்து அவருடைய பெயரை உச்சரித்தார். அதனால் அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு அவர் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலமாக ஒரு நடுவில் தான் ஒரு 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணியில் இருந்தார். அவர் நீண்ட நெடிய காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறார். அடுத்தபடியாக ஊனமுற்றோர் ஒருவர்னு சொன்னீங்க, அது கூட ஒரு காவல்துறை அங்கே இருந்த லோக்கல் காவல்துறை செய்த ஒரு நிலை. உடனடியாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து அந்த களத்திலேயே நின்று அவருக்கு என்ன பிரச்சனையோ அந்த தீவை ஏற்படுத்தி அவர் உள்ளே கூட்டி சென்றார். மறுபடியும் அவர் நிகழ்ச்சியை சந்தித்து விட்டு பத்திரிகையாளரையும் வந்து அந்த நபர் வந்து நம்ம சகோதரர் சந்தித்தார். அதனால் அந்த கூட்டத்தை பொறுத்தவரை, அந்த இடத்தை பொறுத்தவரை அனைத்தும் வெற்றியே. அதில் எந்த ஒரு சலசலப்புக்கும் அங்கே வந்து இடமே கிடையாது. அனைத்து கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அனைத்து கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு தமிழகத்தில் பொறுப்பாளராக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கிற அன்புமணி அவர்கள், அமமுக பொறுப்பாளர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்களே. மாநில தலைவர் பாரதிய ஜனதா எங்கள் தலைவர் மாநில தலைவர் நாகேந்திரன் முதல் கொண்டு பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்தித்தோமே. நாங்கள் பத்திரிகையாளர் சந்திக்காமல் ஓடி போகவில்லையே. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.